மதுரையில் விவசாயி ஒருவரை ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. சொத்து தகராறில் சகோதரர்களே கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த விளாச்சேரி மொட்டைமலை பகுதியைச் சேர்ந்தவர் பரமன். 38 வயதான இவருக்கு அரிச்சந்திரன், குறும்பன் என 2 சகோதரர்கள் உள்ளனர். இதில் அரிச்சந்திரன் காவல் கட்டுப்பாட்டு அறையில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். குறும்பன் விளாச்சேரி திமுக முன்னாள் ஊராட்சி துணைத் தலைவராக இருந்துள்ளார். இவர்களுக்கு திருமங்கலம் அருகே மேலேந்தல் கிராமத்தில் 3 ஏக்கரில் நிலம் உள்ளது. குடும்ப சொத்தான இந்த நிலம் தொடர்பாக சகோதரர்களிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பரமன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவில் பரமன் வீட்டின் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த கரண் மற்றும் சேது ஆகியோர் மது போதையில் தகராறு செய்துள்ளனர். அதை தட்டி கேட்ட பரமன் குடும்பத்தினர் மீது போதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் தனது சகோதரர்களின் தூண்டுதலின் பேரிலேயே கொலை மிரட்டல் விடுப்பதாக திருநகர் காவல் நிலையத்தில் பரமன் புகார் அளித்துள்ளார். புகார் அளித்துவிட்டு திரும்பியவர் இரவு 11 மணி அளவில் தனது வீட்டின் வெளியே அமர்ந்துள்ளார். அப்போது அங்கு வந்த கும்பல் பரமனை தாக்க ஓடி வந்துள்ளது. அதனை கண்டதும் அவர்களிடமிருந்து தப்பியோட முயற்சித்துள்ளார். விடாமல் துரத்திய கும்பல் ஓட ஓட விரட்டி பரமனை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தவர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் புகார் அளித்த உடனே போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் ஓர் உயிர் பறிபோயிருக்காது என்று உறவினர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். மேலும் கொலை செய்யப்பட்டவரின் சகோதரன் அரிச்சந்திரன் காவல்துறையில் பணியாற்றி வருவதால் போலீசார் அவருக்கு உடந்தையாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். 8 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் சார். அப்போ போலீஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். நாங்களும் வீட்டுக்கு அங்கே இதுக்கு போயிட்டோம் சார். ஆனால் நாங்கள் போயிட்டு அப்பாவை ஜிஹெச்சுக்கு ஏற்றிக்கு போகிறேன் சார். இங்கே அதுக்குள்ளேயும் கொண்டுட்டாங்க சார். எங்கள் மாமாவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க சார் 10 மணிக்கு சார். அது வரைக்கும் போலீஸ் வரல சார். பல தடவை முறையிட்டாலும் நீ இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு அடுத்து என்ன செய்வாங்கன்னு தெரியாது இப்படின்ற மாதிரி சொன்னால் நம்ம குடும்பம் மாடு ஆடு மாடு இருக்கிறனால நமக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது சார். ஃபேமிலி தான் நம்மளுக்கு முக்கியம் தான் சார் இருக்கேன். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் சொத்து தகராறு காரணமாக ஏற்பட்ட முன்விரோதத்தால் கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. 3 ஏக்கர் நிலத்தை பங்கிட்டுக் கொள்வதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் உடன் பிறந்த சகோதரர்களே கூலிப்படையை ஏவி அண்ணனை கொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் திருப்பரங்குன்றம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.